இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய பைசன் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாக போகுது. வழக்கமாகவே மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள் வெளிவரும் போது அதை குறித்தான சர்ச்சைகள், விவாதங்கள் இயல்பாகவே உருவாயிரும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவில் 1990களில் கோலோச்சுன இரு பெரும் சமூக தலைவர்களாக, ஜாதி தலைவர்களாக இருந்தவர்களுடைய கதை இதில் இருக்குது அப்படிங்கிற விவாதங்கள் இப்போவே உருவாகி இருக்கு. உண்மையில் இந்த விவாதங்களில் உண்மை இருக்கா, இல்லைன்னா மாரி செல்வராஜனுடைய குறிக்கோள் என்ன, அவருடைய திரைப்படங்கள் எதை பேசுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க. சமீப காலமாகவே தமிழ் திரைப்பட உலகத்தில் இந்த திரைப்படங்கள் சார்ந்து நிறைய போதாமைகள் இருக்குது, நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படங்கள் வரல, ஒரு சுணக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விவாதங்களும் விமர்சனங்கள் வைக்கப்படுது. நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய மலையாள திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, கன்னடம், தெலுங்கு திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நல்ல நல்ல திரைப்படங்களை அதுலேருந்து தந்துட்டுருக்குறாங்க. ரொம்ப கதையம்சமான அற்புதமான திரைப்படங்கள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பல எடுத்துக்காட்டுகளோடு பலரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இங்கே உருவாகக்கூடிய சில இயக்குனர்கள் உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள், அவர்கள் வழிவந்தவங்க தயாரிக்கக்கூடிய, இயக்கக்கூடிய திரைப்படங்கள் நிச்சயமாக நல்ல திரைப்படங்களாக, சமூக பார்வையோட, அக்கறையோட, கதையம்சம் உள்ள திரைப்படங்களாக வந்துட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ரஞ்சித் அவர்களுடைய பட்டறையிலிருந்து வரக்கூடிய திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, அது மாதிரி ராம் அவர்களுடைய வழிவந்த இயக்குனர்கள், குறிப்பாக மாரி செல்வராஜே ராம் அவர்களுடைய பின்தொடர்ந்து வரக்கூடிய இயக்குனர் தான். இப்படி பல திரைப்படங்களை நம்ம கோடிட்டு உதாரணமாக காட்ட முடியும். அந்த வகையில் தான் இந்த பைசன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜும் அவர் இதுவரைக்கும் இயக்குன திரைப்படங்கள் நிச்சயமாக அவர் சந்தித்த வாழ்வியல், அங்கே நடந்த இந்த ஜாதிய ஒடுக்குமுறைகள், வாழ்வியல் சிக்கல்கள், இதனுடைய பின்னணியில் தான் அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வருது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று, மாரி செல்வராஜனுடைய திரைப்படங்களில் கதை அம்சங்கள் மட்டும் இல்லை, அந்த கதையை ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய விதங்கள், காட்சி அமைப்புகள், திரைக்கதை எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியாகவும், ஒரு பார்வையாளனுக்கு, ஒரு திரைப்பட ரசிகனுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய வகையிலையும் அவருடைய திரைப்படங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அவருடைய முதல் திரைப்படத்திலேருந்தே நம்ம இதை பேச முடியும். முதல் திரைப்படம் பரியேறும் பெருமாள். என்னோட பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திரைப்படங்கள் இதுவரைக்கும் வந்திருக்கு. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை. இந்த 4 திரைப்படங்கள்லையுமே ரொம்ப அற்புதமாக என்னுடைய மனசை கவர்ந்த திரைப்படமாக இருக்கிறது பரியேறும் பெருமாள் தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த திரைப்படம் எடுத்துக்கொண்ட கதை, அதை ப்ரெசன்ட் பண்ணது, அந்த உளவியலை எப்படி அது பேசுது அப்படிங்கிறது, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த தன்னோட உயர்ந்ததாக கருதப்படுகிற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணோட பழகுனாலே அதை எப்படி பார்க்கப்படுது, அதன் மூலமாக அதனுடைய பின்னணியில் கொலைகள் எப்படி நடக்குது, எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள், கல்வி எப்படி மறுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு பேசின ஒரு அற்புதமான திரைப்படம் பரியேறும் பெருமாள். அதனுடைய காட்சி அமைப்புகளும் நல்ல சிறப்பான ஒரு காட்சி அமைப்புகளாக உருவாக்கப்பட்டது தான் அந்த திரைப்படம். அப்போது இந்த ஒவ்வொரு திரைப்படமாக நம்ம இப்படி பேச முடியும். இந்த ஜாதிய முரண்பாடுகள் அந்த பகுதிகளில், திருநெல்வேலி சுற்று வட்டாரத்தில், தென் பகுதிகளில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கும் இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இன்றைக்கும் நம்ம ஜாதிய ஆணவ படுகொலைகளை கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சமூகம் இன்னுமே மாறலை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து விவாதிச்சுட்டே இருக்கோம். மிகப்பெரிய சிக்கல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அப்போது இந்த விஷயங்களை பேசுகிறத ஒரு பெருந்தன்மையோட, இல்லை நான் சமூகத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஏற்றுக்கொள்ளாமல் எப்போ பார்த்தாலும் ஜாதி திரைப்படங்கள் தானே இவருக்கு எடுக்கணும், அவன் ஒடுக்கப்பட்டுட்டான், இவன் ஒடுக்கப்பட்டுட்டான், எங்களுக்கு கல்வி தரல, கல்வி மறுக்கப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களை ஏன் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க, முன்னால் நடந்த சம்பவங்களை ஏன் திருப்பி ஞாபகப்படுத்துகிறீங்க, இப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு மாரி செல்வராஜ் மீது வைக்கப்படுகிறது. ஆனால் இன்னைக்கும்
செருப்பு போடாமல் செருப்பு போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் இருக்குது அப்படிங்கிற அவலம் இன்னைக்கும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இன்னைக்குமே குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு மனித நாகரிகத்திற்கே அப்பாற்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அரசே இதை எப்படி கையாளுறது அப்படிங்கிற ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் இதிலேயே இந்த சமூகங்களை தங்களுடைய கையில் எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலைகளை எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அப்போது இந்த விஷயங்களை, இந்த சிக்கல்களை, சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி சினிமா எடுத்துட்டுன்னா அது யாருக்குமே பிடிக்கல. யாருக்கும்னு இல்லை, இதை எதிர்க்கக்கூடிய ஒரு மேலாதிக்க மனப்பான்மை உள்ளவர்களுக்கு, பெரும்பாலும் எல்லாரையும் சொல்லலை, பெரும்பாலும் இந்த மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இதை வழக்கமாகவே ஒரு வாய்மொழியாக வச்சுக்கிட்டு, பார்த்தீங்களா இப்பவும் இந்த மாதிரியான திரைப்படம் தான் எடுக்கிறாரு, சமூகம் எவ்வளோ முன்னேறிடுச்சு, கல்வி எவ்வளோ வந்துருச்சு, அதை பற்றி பேசுங்க, வேற விஷயங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி. இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் சொன்ன கதைகளில் சில கதைகள் முன்னால் நடந்த சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பிரச்சனை இருக்கத்தானே செய்யுது. அதனுடைய சாரம்சம், அதனுடைய வாழை பிடிச்சிட்டு இன்னைக்கும் ஏகப்பட்ட சிக்கல்கள் சமூகத்தில் இருந்துட்டு தானே இருக்கு. உங்களுக்கு கர்ணன் திரைப்படம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், கொடியன்குளம் 1995 நிகழ்த்தப்பட்ட காவல்துறையினுடைய வன்முறை, அந்த வன்முறையை ரொம்ப அற்புதமாக அழகாக திரைக்கதையில் கொண்டு வந்தார். இது யாருமே மறுக்க முடியாதுல்ல. இந்த சிக்கல்கள், இந்த பிரச்சனை, அரசு பயங்கரவாதம், சாதாரண மக்களுக்கு எதிராக அவர்கள் லத்தியை தூக்குறது, துப்பாக்கியை தூக்குறது, அது நடந்துகிட்டே இருக்குது. அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இங்கொன்றும் அங்கொன்றுமாக அது நடந்துட்டுருக்கு. அதற்கு இதுவரைக்கும் முற்றுப்புள்ளி இல்லை. போராட்டக்காரர்கள் மீதான துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அரசு யாரு கூட நிற்கு, அரசனுடைய காவல்துறை எந்த பக்கமாக நின்று முடிவெடுக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம், பேச வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். மாரி செல்வராஜ் வழக்கமான திரைப்பட இயக்குனர் இல்லை. மாரி செல்வராஜ் சரி, ராம் அவர்களுடைய வழித்தோன்றல், வெற்றிமாறன், இவங்க எல்லாருமே இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களை பின்பற்றி வரக்கூடியவங்க. இவர்கள் எல்லாருமே நல்ல வாசிப்பாளர்கள், பலரும் நல்ல கதைகள் எழுதக்கூடியவங்க. இல்லைன்னா வேற கதைகளை எடுத்து, இப்போ வெற்றிமாறன் அவர்களை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, வேற கதைகள், சிறப்பான கதைகள் இருந்தாச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து, அதனுடைய அம்சத்தை எடுத்து அதை ரொம்ப சிறப்பாக திரைக்கதையை உருவாக்கி படமாக தரக்கூடியவர். அப்படி பலரும் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வரிசையில் தான் மாரி செல்வராஜும் இப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கிறாரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாரி செல்வராஜ் சிறந்த ஒரு எழுத்தாளர். அவருடைய தாமிரபரணியில் இன்னும் கொல்லப்படாதவர்கள் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பு நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால் உங்களை நடுங்க செய்யும். 1999 ஜூலை மாதம் தாமிரபரணி அந்த ரோட்டோரமாக இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எங்களுக்கு கூலியை கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டு ஒரு பேரணி, ஆர்ப்பாட்டம், நடைபயணம் இப்படி மேற்கொள்கிறாங்க. அதில் தமிழக காவல்துறை தடியடி நடத்தி தாமிரபரணி ஆற்றில் மூழ்கினவங்க, அழுத்தி கொல்லப்பட்டவர்கள். அது ஒரு படுகொலை. அந்த படுகொலையினுடைய தாக்கம் மாரி செல்வராஜனுடைய கர்ணன் திரைப்படத்தில் இருக்கும். அவரே அதை எழுதியிருக்கிறார், கதைகளாக அவர் எழுதியிருக்கிறார். ஆக மாரி செல்வராஜ் ஒரு சமூகத்திலிருந்து கிளர்ந்து எழக்கூடிய, சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு நபராக அவர் திரைப்படம் எடுக்கலைன்னா ஒருவேளை அவர் ஒரு எழுத்தாளராக, நல்ல எழுத்தாளராக உருவாகி இருப்பார். இப்படித்தான் அவர்களுடைய படைப்புகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய இப்போ மாமன்னன் திரைப்படம் எடுத்தீங்கன்னு சொன்னால், 2012 அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் சபாநாயகராக ஆக்கப்பட்ட மாண்புமிகு தனபால் அவர்களை பற்றிய அந்த கதை, அதுதான் மையம். அந்த மைய சரடை பிடிச்சி தான் அவர் இப்படி மாமன்னன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுத்திருக்கிறார். ஆக எல்லா திரைப்படத்திலையுமே ஒரு வாழ்வியல் இருக்குது, அரசியல் இருக்குது, அந்த ஜாதிய பிரிவினைகள், ஜாதி எப்படி அந்த இடத்துல வேலை செய்யுது, செயல்படுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவர் பேசிட்டு தான் இருக்கிறார்.
அதே மாதிரி பைசன் திரைப்படத்திலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைசன் திரைப்படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனத்தி கணேசன் அப்படிங்கிற ஒரு கபடி வீரர், அவருடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எடுக்கக்கூடிய திரைப்படம் தான். அவருடைய பேட்டிகள் எல்லாமே சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்திருக்கு. பலரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு கபடி வீரன் எப்படி ஒரு கிராமத்திலேருந்து சாதிய முரண்பாடுகள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கிளர்ந்து வாரான் அப்படிங்கிறது தான் அதனுடைய மையம், அந்த கதையினுடைய மையம். அதில் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சாதிய அமைப்புகளில் தலைவர்களாக இருந்தவர்களுடைய பின்னணியில் இதில் கதை பின்னப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் 2 நபர்களை இவங்க சொல்கிறாங்க. ஒன்று பசுபதி பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் எந்த சாதியை சார்ந்தவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி வெங்கடேச பண்ணையார். இந்த 2 நபர்களுடைய கதாபாத்திரம் தானா அது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் பலரும் இப்போ பேசும்போது இதை மையப்படுத்தி பேசுகிறாங்க. இந்த தலைவர்களுடைய கதை தான் இது அப்படிங்கிறத பேசுகிறாங்க. ஆனால் திரைப்படம் வந்தால் தான் நமக்கு அது தெரியும். ஆனால் நிச்சயமாக இதில் சாதிய பிரிவினைகள், சாதிய பிரச்சனைகள், அதை உடைச்சிட்டு எப்படி ஒரு சமூகத்திலேருந்து ஒரு இளைஞன் வெளிவாரான் அப்படிங்கிற கதை, அந்த கதை அம்சம் இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த திரைப்படமும் ஒரு ஒரு அருமையான அவருடைய உழைப்பில் வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய துரு விக்ரம் ஒரு கபடி பிளேயராக தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எல்லா பயிற்சிகளும் எடுத்துட்டு தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறார். மாரி செல்வராஜருடைய கதை, அவருடைய அந்த ஜாதிய பார்வை, இதெல்லாம் நம்ம சொன்னாலும் ஒரு திரைப்படத்தை எப்படி எடுக்கணும், எப்படி நேர்த்தியாக எடுக்கணும், ஒரு ரசிகனுக்கு அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் மாரி செல்வராஜ் மகா கில்லாடி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். இதுலேயும் அவருடைய உழைப்பு சிறப்பாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துரு விக்ரம இதற்காகவே புடம் போட்டு பயிற்சிகள் மேற்கொள்ள வச்சு ஒரு கபடி வீரனாகவே மாற்றி இதில் நடிக்க வச்சிருக்கிறாங்க. கூடவே நடிச்சிருக்கக்கூடிய நடிகர் பசுபதி, அது மாதிரி அமீர் எல்லாமே மிகப்பெரிய திறமைசாலிகள். லால், இவங்க எல்லாமே அற்புதமான நடிகர்கள், பெண் வேடமிட்டிருக்கக்கூடியவங்க. இவர்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கிறதாக தகவல்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு. நிச்சயமாக இதுவும் ஒரு விவாதத்தை உருவாக்கும். இந்த ஜாதிய பிரிவினைகள், பிரச்சனைகள், இதை பற்றிய விவாதம் நிச்சயமாக களத்தில் இது பேசப்பட வேண்டிய ஒன்று. ஜாதியற்ற, சாதிய பிரிவினைகளற்ற சமூகமாக நம்முடைய சமூகம் மாறணும். அதற்கு ஆரோக்கியமான விவாதங்கள், விமர்சனங்கள் மிக மிக முக்கியம். விமர்சனம் பண்ணுறது தவறில்லை, அது எந்த நோக்கத்துக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னால் பல திரைப்படங்களும் வந்திருக்கு. ஜாதிய பெயர் தாங்கி ஜாதிய பெருமைகளை பேசி வந்திருக்கிறது நமக்கு தெரியும். இப்போ தேவர் மகன், சின்ன கவுண்டர், அது மாதிரி படையாண்ட மாவீரன், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய திரௌபதி, இப்படி உங்களுக்கு ஜாதிய மேன்மைகளை, ஜாதிய உயர்வுகளை, பெருமைகளை பேசுகிற மாதிரி ஏகப்பட்ட சினிமாக்கள் வந்திருக்கு. ஒடுக்குமுறைகளை பேசுகிறது, இது நியாயம் அப்படின்னு சொல்லி நிலைநாட்டக்கூடிய பல இதுகளும் இதற்கு முன்னாலே தமிழ் திரைப்பட உலகத்தில் வந்திருக்கு, திரைப்படங்கள் வந்திருக்கு. ஆனால் அப்போ எதிர்க்காத நபர்கள், அப்போ அதற்கு எதிர்வினையாற்றாத சமூகம் மாரி செல்வராஜனுடைய திரைப்படங்களுக்கு மட்டும் எதிர்வினையாற்றுதுன்னா அதில் ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிச்சயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியமான விவாதங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தான் சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படம் பார்ப்போம். இந்த திரைப்படம் என்ன விஷயத்தை பேசுது, என்ன கதையை இது மையப்படுத்தி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.